Example 1.4 second sum. Test for commutative property of union and intersection of the sets P equal to X. X is a real numbers 2 to 7. Q வந்து X is a irrational number between 2 and 7. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா Pங்கிற செட்டு ரியல் நம்பர் ஆகுது. ரியல் நம்பர்ஸ் தான் தெரியும் நமக்கு. ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ரெண்டுமே இருக்கும். ரேஷ்னல் அண்டு இர்ரேஷ்னல் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. கியூங்கிற செட்டில் வெறும் இர்ரேஷ்னல் நம்பர் தான் சொல்லிக்கிறாங்க. இர்ரேஷ்னல் நம்பர் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போது இந்த செட்டை பார்த்தா தெரியுது Q வந்து Pக்குள்ளே தான் இருக்குது. அப்போது Q கண்டெயின் வச்சுங்க. Q கண்டெயின் P, அதாவது Q இஸ் அ சப்செட் ஆஃப் Pன்னு வச்சுங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் அது யூனியனோ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு யூனியனோ இன்டர்செக்ஷன் இருக்குதான்னு கேட்குறாங்க. இன்டர்செக்ஷன் யூனியன் சரியா, யூனியன் ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். P வந்து Qக்குள்ளே தான் இருக்குது பாருங்கள். Q வந்து Pக்குள்ளே தான் இருக்குது. ரேஷ்னல் இர்ரேஷ்னல் ரெண்டு நம்பர் இருக்குதுங்க. இங்கே இர்ரேஷ்னல் நம்பர் உள்ளே இருக்குது. ஓகேவா. அப்போ யூனியனாக எழுதும் போது எப்படி வரும்? ரேஷ்னல் இர்ரேஷ்னல் நம்பர் சேர்ந்து வரும் இல்லையா. அப்போது P யூனியன் Q ஈக்குவல் டு Q யூனியன் P ஈக்குவல் டு P தான் இல்லையா. இதை யூனியனாக பண்ணி எழுதும் போது P யூனியன் Qன்னு எழுதினாலும் சரி, Q யூனியன் Pன்னு எழுதினாலும் சரி, என்ன வரும்? P தான் வரும் இல்லையா. இப்போ இங்கே P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் P, இது ரெண்டு இன்டர்செக்ஷன் பண்ணுறோன்னா எது வரும்? P இன்டர்செக்ஷன் Q வந்தாலும் சரி, Q இன்டர்செக்ஷன் P வந்தாலும் சரி, என்ன வரும்? Q தான் வரும். ஸோ இது ரெண்டுமே பாசிபிள். அடுத்த சம்மு, தேர்ட் சம்மு. 3 செட்டை கொடுத்துட்டு அதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன் ஃபார்முலா என்னது? A யூனியன் B யூனியன் C ஈக்குவல் டு A யூனியன் B யூனியன் C. ஓகேங்களா. LHS எடுத்துக்கிறேன். A யூனியன் B முதல்ல ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போனோம். A யூனியன் B ரெண்டு சேர்த்து எழுதுங்க. P Q R S, ரிப்பீட்டேஷன் வரக்கூடாது இல்லையா. M N Q இருக்குது, S இருக்குது, T. அப்புறம் இந்த A யூனியன் பியோட யூனியன் C, இது ரெண்டோடு சேர்த்து இது எழுதணும். இது முதல்ல எழுதிக்கலாம். PQRS MNT MN PQS எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். இது 1 சரிங்களா. RHS A யூனியன் B யூனியன் C இல்லையா. B யூனியன் C முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். பியும் சியும் யூனியன் எழுதணும். என்ன எழுதணும்? MN QST MN QST. வேறு ரிப்பீட்டேஷன் வராமல் பாருங்கள். MN P இல்லை இல்லையா. MN QS இருக்குது, P இல்லை. இப்போ P எழுதிக்கலாம். இதோட ஏவை யூனியன் பண்ணோம். A யூனியன் B யூனியன் C முதல்ல இது எழுதிக்கலாம். எழுதிட்டு அப்புறம் ஏக்கு போயிடலாம். MN QS T P. ஏல வேறுனா இல்லாத இருக்குது பாருங்கள். PQRS MN PQRS R தான் இல்லை சரிங்களா. அப்போ R தான் இல்லை. அப்போது 1 2 இங்கே பாருங்கள். MN T RS Q P. அப்போது 1 ஈக்குவல் டு 2. தேங்க்யூ.